அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகளை நாம் சத்தமாக வாசிப்போம். எப்ரேயும் மலைதேசத்தில் இருக்கிற செப்பீரன் எண்ணப்பட்ட ராமதாயின் ஊராகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ரேயனாகிய சூப்புக்கு பிறந்த தேகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகன், எரோகுவின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தின் பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவாவிலே சீனையின் யாவை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே யாவின் ஆசாரியனான ஏலின் 2 குமாரனாகிய உப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் நினையாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். இதுவரைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை உயர்த்துவார், தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார், நாங்கள் விரும்புகிற காரியங்களை எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் காரியத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, தாமே கர்த்தர் தாமே அன்னாளின் கற்பத்தை அடைத்தார். பிரைஸ் யேசுவா. நாம் நினைக்காத ஒரு சம்பவம். ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார், நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல, நான் எச்சரிப்பின் சத்தத்தின் கூடாய் நான் அவர்களை தண்டிக்கிற தேவன், நான் அவர்களை சிட்சிக்கிற தேவன் என்பதை திட்டமும் தெளிவாக சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளைகோடு இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்பொழுது அன்னாள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவளின் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவளுக்கு தன் வேலைக்காரியாக பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தாள். பில்காள் கர்ப்பவதி ஆகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாக்கோபுக்கு 2 மனைவிகள். இந்த 2 மனைவிகளிலே ஒருத்தியை அற்பமாக எண்ணினான், ஒருத்தியை அதிகமாக நேசித்தான். இதுபோல் எல்கனாவுக்கு 2 மனைவிகள். இந்த 2 மனைவிகளிலே ஒருத்தியை அதிகமாக நேசித்தான், இன்னொருவளை நேசிப்பதை தவறினான். தேவன் ஏன் ஆசீர்வாதங்களை கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் வாரி கோரி தருவார் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லுகிறதை மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். யாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் நீங்கள் நினைக்கிற பிரகாரமாக அல்ல. உங்களுடைய கையின் பிரயாசம் 1 மாத காலம் அல்லது 1 நாள் 24 மணி நேரம் நீங்கள் செய்கிற வேலைக்கு தக்க கூலி கிடைப்பது அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, அது உன்னுடைய கையின் பிரயாசம். நான் உழைச்சு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைக்கிறதனுடைய பலன் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். இல்லவே இல்லை. கர்த்தரால் சபிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் போன ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ உழைப்பாய், அதன் பலனை நீ அனுபவிப்பாய் என்பது நமக்கு இது புரியல. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆசீர்வதிக்கிறது என்ன என்பதை அறியாமல், ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம். யாவுடைய ஆசீர்வாதம் என்றால் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாவுக்கு பிரியம். யார் ஆசீர்வதிக்கிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது. இப்ப 2 அதிகாரத்திலையும் நம்ம பார்த்தோம். என்ன? பெனினாள் அற்பமாக எண்ணப்பட்டால், ஆனபடியினால்
அன்னாளுக்கு தேவன் கற்பத்தின் கனியை அடைத்தார். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டால் ஆனபடியினால் ராகேல் ஆசீர்வாதத்தை இழந்தாள். பிரைஸ் யேசுவா. இரண்டு பேர் மத்தியில் நாம் யாரை நேசிக்கிறோமோ யாரை வெறுக்கிறோமோ அங்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இன்றைக்கு அநேகர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனபடியினால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், சமாதான குலைச்சல்கள். நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே. எந்த மனுஷனும் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு போய்விடுவான். நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு போய்விடுவான். ஆனால் நாம் இன்றைக்கு நினைப்பது என்ன? நான் நம்புகிறவர் என் ஜீவகாலம் முழுவதும் என்னோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி. இல்லை, யாவுடைய கரத்தில் இருக்கிறது. யாவாகிய தேவன் எப்ப யாருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முன்குறித்திருக்கிறாரோ அதன்படி ஜீவன் போய்விடும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் உண்டாக்கின அந்த மண்ணுக்கு ஒரு காற்றை ஊதினார். வேதம் சொல்லுகிறது சுவாசத்தை ஊதினார். ஊதின போது மண்ணு மனிதனானது. அல்லேலூயா. அவன் பேச ஆரம்பித்தான், நடக்க ஆரம்பித்தான், சுயமாக சிந்திக்க ஆரம்பித்தான். எப்ப தேவன் கொடுத்த அந்த ஆவி அவனை விட்டு கடந்து போகிறதோ அப்போது அவன் மறுபடியும் ஜடமாகிறான். அது மண்ணிலே போய் மண்ணோடு மூட மண்ணாய் மக்கி போகிறது. நமக்கு இன்றைக்கு புரியவில்லை. நாம் ஆடுகிறோம், நான் தான் என்கின்ற கௌரவத்தினுடைய ஊடாய் கடந்து போகிறோம். நான் என்கின்ற எண்ணம் எவனிடத்தில் எவளிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றுமில்லாமல் போவார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன். ஏனென்றால் எல்கானாவுடைய மனைவி அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னபோது எல்கானா சொல்லுகிறான், 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு தகுந்த பிள்ளை என்று சொல்லி தன் மனைவி அதிகமாக நேசிக்கிறான். ஆனால் பெனினாலையோ அவன் நேசிக்கவில்லை. அவன் ஒரு ஆசாரியன். தேவ சமூகத்தில் கிடைக்கின்ற பலி பொருட்களை வீட்டில் கொண்டு வந்து பங்கு வைக்கிற போது பெனினாளுக்கு கொஞ்சத்தை கொடுப்பான். ஆனால் அன்னாளுக்கு, பெனினாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் எல்கானா செய்கிற நியாயம் பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்கு கம்மியாகவும் பிள்ளை இல்லாத அன்னாளுக்கு அதிகமாகவும் கொடுக்க ஆரம்பித்தான். எல்கானா தன்னுடைய மனைவியாகிய அன்னாளை நேசிக்க ஆரம்பித்தான். நாம் நம்மில் இன்றைக்கு அநேகர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாசியில் சோசமுள்ள மனிதர்களுக்கு கொடுக்கிறபடியினால் தேவன் உனக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பிடுங்கி விடுவார். ஆசீர்வாதங்களை பிடுங்கிறார் என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம், எனக்கு வருமானம் வந்து கொண்டுதானே இருக்கிறது, நான் மாதாந்திர சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறேன், இல்லையானால் டெய்லி என்னுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆதாமை துரத்தி ஆதாமை சபித்த தேவன் ஆதாமுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய முட்டாள்தனம். என்னவென்று சொன்னால், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ சம்பாதிப்பாய் என்று சொல்லித்தான் அவனை துரத்தினார். அதுவரைக்கும் அவன் வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. நிலத்தின் கனிகளை புசித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமுக்கு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த வேண்டிய வேலையை கொடுத்தார். அதை நீங்கள் ஆசீர்வாதமாக நினைக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் தான் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆசீர்வாதம் அல்ல, அது உங்களுடைய கையின் பிரயாசம். ஒருவேளை உங்களுக்கு 100 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முதலாளி உங்களுக்கு அன்றைய தினம் 200 ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உனக்கு கிடைக்க வேண்டிய பலனுக்கு மிகுதியாக கிடைக்கிறது என்று சொன்னால், தகுந்த கூலிக்கு அதிகமாக கிடைக்கிறது என்று சொன்னால் அது யாவுடைய ஆசீர்வாதம் தான்.
உன்னுடைய கையின் பிரயாசம் உனக்கு கிடைக்குமானால் அது யாவுடைய, அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, உன்னுடைய கையின் பலன். இந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். நமக்கு இதெல்லாம் புரியல. வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்குது அப்படின்னா அது கர்த்தர் தந்தார் அப்படின்னு நினைக்கிறோம். வேலை செய்யாமல் உட்காந்துப்பாரு, தெரியும். ஒரு மாதம் வேலைக்கே போகாத, சம்பளம் கிடைக்குமான்னு பாரு, கிடைக்காதுல்ல. அப்புறம் கர்த்தர் உன்னை கைவிட்டாரா? ஏன் புரியல? நீ நேரம் தப்பாம வேலையை செஞ்சு முடிக்கிற, உன்னுடைய முதலாளி உனக்கு சம்பளம் கொடுக்கிறார், அதை கொண்டு போய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறாய், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறாய். அப்போ உன்னுடைய முதலாளி உனக்கு தேவனா என்ற கேள்விக்குள்ளாக நீ கடந்து போனால் நீ அபத்தம் பேசுகிறாய். இந்த கையின் பிரயாசம் இன்றைக்கு 5000 ரூபாயோ அல்லது 10,000 ரூபாயோ அல்லது 1,00,000 ரூபாயாக இருக்கட்டும், இதற்கு மேல் ஒரு மடங்கு ஜாஸ்தியாக கொடுக்கிறான் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் அதிகாரிகளுடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைக்க பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கிறார். அது இல்லாமல் கிடைச்சதுக்கு கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன நியாயம்? பிரைசியாசுவா, இந்த எல்கானா தன் மனைவியை நேசித்தபடினால் பரலோகத்தின் தேவன் அவளை ஆசீர்வதிப்பதை நிறுத்தினான். அவ்வளோதான். நீ நேசிக்கிறீல்ல, அப்புறம் நான் கொடுக்குறத நிறுத்திடுறேன் அப்படின்ட்டாரு. எல்கானா தன்னுடைய பங்குல டபுள் பங்கு கொடுக்கிறான். என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், யாவாகிய கர்த்தர் எதற்காக அன்னாளின் கற்பத்தை, அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். நமக்கு புரியல. ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதங்களுடைய புஸ்தகம் 113வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மலடிய சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். இப்ப மலடி என்பவளை பரலோகத்தின் தேவன் பிள்ளை தாட்சியாக்கி அவளை வீட்டிலே குடியிருக்க பண்ணுவது என் தேவனுடைய சித்தம். இப்ப அன்னாளுக்கு செஞ்சாரா இல்லையானா ராகேலுக்கு செஞ்சாரா? செய்யவே இல்லையே. ராகேல் தன்னுடைய புருஷன்ட்ட யாக்கோபிட்ட கேட்கிறா, எனக்கு பிள்ளை கொடு, இல்ல நான் செத்துருவேன். இப்ப யாக்கோபு கேட்கிறார், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அதை என்கிட்ட கேட்கிறியே அப்படின்னு சொல்றார். நான் எங்கேருந்து கொடுக்குறேன், நீ கடவுள்கிட்ட கேளு. அப்ப தேவன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்தால் அதை யாராலும் திருப்பி கொடுக்க முடியாது. அது முதல்ல புரியணும். நம்ம ஆடுற ஆட்டமெல்லாம் என்ன? நம்முடைய மன விருப்பம் நிறைவேற நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேனோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும். அது நடந்துச்சு அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன். ஐயோ, நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது பணத்தை தானே நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அது இல்லைன்றாரு இவரு. வேதமும் அது இல்லைன்னு சொல்லுது. யாவுடைய ஆசீர்வாதம் என்ன? கற்பத்தின் கனி என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் என்னுடைய கையின் பிரயாசம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? இல்லை. அதான் நான் முதலே கேட்டேன், உழைக்காம உட்கார்ந்துட்டு கையின் பிரயாசத்தை தேடு, கிடைக்குமா? உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ வீட்டில் சும்மா இருந்தாலும் உனக்கு கொடுக்கணும். நான் ஒரு காலத்தில் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருந்த நேரம் எனக்கு என்ன அப்படின்னா, நான் வேலைக்கு போகலைனாலும் எனக்கு காசு கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி எனக்கு வந்துடுச்சு, கொடுப்பான். இன்றைக்கி என் கூட வேலை செஞ்சவன் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறான். 6 மாதம் வேலைக்கு போவான், 6 மாதம் வீட்டில் இருப்பான். ஆனால் 1 வருஷத்து சம்பளத்தை கவர்மெண்ட் கொடுக்குது அவனுக்கு. அப்போ அவனும் சொல்லணும், நானும் சொல்லணும், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். அப்படியா? இல்லைங்க, எங்களுக்கு அந்த மாதிரி தீர்மானம். நீ 6 மாதம் வேலை செய்ய, 6 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஆனால் உங்களுக்கு சேலரி கொடுத்துட்றேன் அப்படின்றான் கவர்மெண்ட். உனக்கு அப்படி இல்லையே. இல்லை, கர்த்தர் உனக்கு அப்படி சொல்லியிருக்கிறாரா? நீ வேலை செய்யாமல் சும்மா இருந்தால் உன்னுடைய கையின் பிரயாசத்தை சம்பளத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னாரா? இல்லை. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 127வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம் சொல்கிறது, இதோ பிள்ளைகள் யாவால் வரும் சுதந்திரம், யாவால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, ஆமென், அவரால் கிடைக்கும் பலன். நல்லா புரிஞ்சுடுங்க.
ஆசீர்வாதம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. எனக்கு கர்த்தர் அல்லது எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் என்று சொல்வது என்ன அப்படின்னா, முதல்ல கற்பத்தின் கனியை தேவன் கொடுக்கணும். இரண்டாவது, அந்த பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி, தாய் தோப்பனுடைய மனவிருப்பத்தின்படி, தாய் தோப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் வளருவார்களே. ஆனால் அது தேவனால் வருகிற ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அது தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. பிள்ளைகள் கூட கிடைத்தது கர்த்தரால் வந்தது, ரைட். ஆனால் வாழுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சத்துருடைய கையில் இருக்குமானால், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியுடைய கையில் இருக்குமானால் அது தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. நாம் சரியாக புரியணும். இன்னைக்கு நம்ம புரியல. ஆனால் எதையோ ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். பணத்தை ஒரு நாளும் தேவன் ஆசீர்வாதம் என்று நினைப்பதில்லை. உனக்கு கொடுக்கிற வேலை வாய்ப்பை தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு நாள் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் நம்ம எதையோ தேவனுடைய சித்தத்தை நாம் மறுத்து நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதல்ல ஆசீர்வாதம். தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம், ஆசீர்வாத குலைச்சல் என்று இருக்கிற அந்த குலைச்சலை உன்னை விட்டு மாற்றணும். முதல்ல உன் சத்ரு உன்னை விட்டு வெளியே போயிருக்கிறானா? பிசாசு போராட்டம் உன்னை விட்டு போயிருக்குதா? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னிடத்தில் இருந்து கிரிய செய்கிற உன்னுடைய கோபங்கள், உன்னுடைய வைராக்கியங்கள், உன்னுடைய பொறாமைகள், நான் என்கின்ற அகம்பாவங்கள் உன்னை விட்டு மாறி இருக்கிறதா? அது மாறாமல் எப்படி உன்னை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பார்? நீ பிசாசுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அது என்ன நியாயம்? மாம்ச சிந்தை உள்ளவனிடத்தில் தேவனுடைய ஆவி கிரிய செய்யாது. தேவனுடைய ஆவி கிரிய செய்கிற இடத்தில் மாம்ச சிந்தை வேலை செய்யாது. தேவன் சொல்றார், பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நீ பாவத்தை செஞ்சுக்கிட்டு கோபத்தின் மேல் கோபம், வைராக்கியத்தின் மேல் வைராக்கியம், பொறாமையின் மேல் பொறாமை, அகம்பாவத்தின் மேல் அகம்பாவம், ஆணவத்தின் மேல் ஆணவம் குடிகொண்டிருக்கிற நீ, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் உன்னுடைய தேவன் யார்? நீ ஆராதிக்கிற தேவன் யார்? அப்ப இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு தான் உன்னுடைய தேவனா? அவனுடைய குணங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது அல்லவா? அவனுடைய கிரியைகள் உன்னிடத்தில் இருக்கிறது அல்லவா? அப்படியானால் நீ யாரை தேவன் என்று சொல்லுகிறாய்? தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அது எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசானவன் தன்னை உயர்த்தி தேவனாய் இருக்கிறான் என்று சொல்லி யாருக்காவது தெரிந்திருந்தால் அந்த வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், ஆமென், தேவன் எனப்படுவது எதுவோ, நல்லா கேட்டுடுங்க, நீ தேவன் சொல்றது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, நீ யாரை ஆராதிக்கிறேன்னு நினைக்கிறையோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக, அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி, பிசாசானவன் தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, ஆமென், தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனுமாயிருப்பான். இப்போ உன் தேவன் யாரு? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசன். நீ தேவன் என்று விசுவாசித்து தேவனுடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறாய். ஏன்னா உன்னுடைய சரீரத்தில் மாம்சத்துடைய கிரியைகள், உன்னுடைய எண்ணத்தில் மாம்சத்துடைய கிரியைகள், உன்னுடைய வாழ்க்கை மாம்சமாயிருக்கிறது. ஆனா நீ தேவன் தேவன் என்று சொல்லி ஆராதிக்கிறாய், தேவன் தேவன் என்று துதிக்கிறாய், பாடல் கேட்கிறாய், ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ ஆராதிக்கிற தேவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. அவன் வேஷதாரியாய் உனக்குள்ளே கடந்து வந்து விட்டான். உன் வாழ்க்கையை வச்சுத்தான் உன் தேவன் யார். சும்மா பேர் சொல்லி பிரயோஜனமே இல்லை. எல்கானா ஊழியம் பண்ணான், ஊழியம் தானே பண்ணான். எல்கானா ஊழியம் பண்ணா ரெண்டு பொண்டாட்டிகள, ஒரு பொண்டாட்டியை நேசிக்கிறான், ஒரு பொண்டாட்டியை விரோதிக்கிறான். பரலோகத்தின் தேவன் ஆசாரியன் என்று பார்க்கவில்லை, ஆசாரியனுடைய மனைவி என்று பார்க்கவில்லை. பரலோகத்தின் தேவன் தக்க தண்டனை கொடுத்தார். அப்ப இன்னைக்கு உனக்கு கிடைக்காத தண்டனை? உனக்கு புரியல? என் தேவன் சிட்சித்து போதித்து வழி நடத்துகிறவர். சும்மா ஜால்ரா பண்ணிட்டு இருக்க மாட்டார். என் தேவன் தட்டி கொடுக்கிற வாழ்க்கையில் என்னுடைய தேவனுடைய வாழ்க்கை. அவர் முதல்ல தப்பு பண்றவனை அடிப்பார். அடிப்படாம தப்புறது உனக்கும் எனக்கும் நல்லது. நான் இன்னைக்கு சொல்றத சரியா மனசுல பதிய வைங்க. தேவனுடைய கையில் அடி வாங்கின அப்படின்னா உன்னுடைய மொத்தம் 0 ஆயிரும், உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்.
பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, பிள்ளை பெறாத மலடியை அவளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து அவளை சந்தோஷிக்க பண்ணுகிறது என்னுடைய தேவனுடைய ஆசை. ஆசீர்வாதத்தை கொடுப்பது என்னுடைய தேவனுடைய ஆசை. இப்போ என்ன பண்றாரு ரெண்டு பேருடைய வாழ்க்கையில்? யோசிங்க. ஆசீர்வாதத்தை தேவனே குலைக்கிறார். இந்த சம்பவம் உனக்கு வந்தா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அண்ணாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை இப்ப நீ யோசிக்கணும். நான் தேவனுக்கு விரோதமாக, தேவ மனுஷர்களுக்கு விரோதமாக, தேவ வார்த்தைக்கு விரோதமாக நான் கிரியை செய்கிறேன். அப்படியானால் எனக்கு தேவனுடைய சிட்சை கடந்து வருமானால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவன் யார் என்பதை அறிகிற அறிவும், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிவையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உனக்கு தெரியல, அப்ப தேவன் என்ன செய்வார்?